இருந்தே இடது நாசி வளைஞ்சுக்கிட்டே இருக்கு. என்னன்னு தெரியலையே. யார் என்ன பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்காவோ? நம்ம மருமக தான் அடுக்கலையில நின்னுகிட்டு நம்மள பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்காளோ? அவ என்னத்துக்கு இப்ப நம்மள பத்தி நினைக்க போறா? ஏமா யாத்தாடி ஏ செல்லம்மா மேனகா வாமக்கா. எம்மா எப்படிமா இருக்க? காலையில இருந்தே இடது நாசி வளைஞ்சுக்கிட்டே இருக்க. யார் நம்மள பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கான்னு யோசிச்சிட்டே இருந்தமக்கா. நான் தாமா காலையில இருந்தே உன்னை நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம், எப்படா எங்க அம்மாவை பாப்போம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தம்மா. அதான பார்த்தேன். ஏன் செல்லம்மாவ என்னதானே நினைச்சுக்கிட்டே இருப்பா. நாளைக்கு தான் நமக்கா நீ வீட்டுக்கு வருவேன்னு சொன்ன. ஆமாம்மா நாளைக்கு தான் வரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என் சம்மந்திகாரி ஒருத்தி இருக்கா இல்லம்மா, அவ மெட்ராஸ்ல இருந்து நேத்துக்கு சாயங்காலமே ட்ரெயின்ல கிளம்பி இன்னைக்கு காலையிலேயே எங்க வீட்டுக்கு வந்து இறங்கிட்டாமா. ஓஹோ பொங்கலுக்கு அம்மா வீட்டுக்கு வந்திருக்காளோ? நல்ல வேலைம்மா. நான் நேத்துக்கே பேக்ல துணியெல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணி தான் வச்சிருந்தேன். என் சம்மந்திகாரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்தாளா, நான் அதே ஆட்டோல பேக் தூக்கி போட்டுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் பிடிச்சி இங்க வந்துட்டோம்ல. எப்படிமா என் திறமை? பின்ன என் மவ புத்திசாலில புத்திசாலித்தனமா தானே யோசிப்பா. என்னம்மா பொங்கலுக்கு இங்க ஒரு வாரம் வந்து கிடப்பா, நான் அவளுக்கு சோறு பொங்கி தட்ட முடியுமா? எனக்கு என் மாப்பிள்ளையும் என் மாமியார் தான் சோறு பொங்கி தாராவோ. நான் இவளுக்கெல்லாம் கடந்து வேலை பார்த்து நடக்க முடியுமா? அதான் பேக்க தூக்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு பொங்கல் கொண்டாட வந்துட்டேன். ஏன் சம்மந்திகாரி பொங்கல் கொண்டாடுறதுக்கு அவ அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா, அதே மாதிரி நானும் பொங்கல் கொண்டாடுறதுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். நீ செஞ்சதாமக்கா கரெக்ட். ஆஹா இவ எப்ப இங்க வீட்டுக்கு வந்தா? பொங்கலுக்கு வந்திருப்பாளோ? அப்படியே தான் இருக்கும். இவங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம வீட்ல இருந்து எஸ்கேப் ஆயிரணும்னு நினைச்சோம். ஆனா இவ ஆளுக்கு முன்னாடியே வந்துட்டாள. பொங்கல் பரிசு வீடு தேடில வந்திருக்கு. இந்த மனுஷன்ட்ட கேட்டதுக்கு நாளைக்கு தான் என் தங்கச்சி வருவான்னு சொன்னாரு. கடைசியில என்னையும் ஏமாத்திட்டாரா. இன்னைக்கு இருக்கு அந்த மனுஷனுக்கு. என்னது துரும்பு கணக்க இழைச்சு போயிருக்காளா? மாப்பிள்ளையும் மாமியாரும் செஞ்சு கொடுக்க சாப்பாட்டை நல்லா உட்காந்து தின்னுபிட்டு ட்ரம் கணக்க இருக்கா. இவளை பார்த்தா துரும்பு கணக்க இழைச்சு போயிருக்கான்னு சொல்லுதாங்க. காலையில வீட்ல இருந்து கிளம்பும் போது என் மாப்பிள்ளை இட்லி ஊத்தி சட்னி அரைச்சி சாம்பார்லாம் செஞ்சுதான் வச்சிருந்தாரு. நான் கொஞ்சம் போல ஒரு 6 இட்லி மட்டும் தின்னுட்டு வந்தேன் பாத்துக்க. என்னது 1/2 டஜன் இட்லி கொஞ்சம் போலையா? பஸ்ல வந்தேன் பத்தியா, எனக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டுமா, சாப்பிடுதேன். ஆமா உன் மருமவ என்னதான் சமைச்சு வச்சிருக்கா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லுமக்கா, அவ செஞ்சு தருவா. ஆமா இது ஹோட்டல்ல இவங்க ஆர்டர் பண்ணது எல்லாம் வரிசை அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இவ சம்மந்திகாரி பொங்கலுக்கு அவ வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு இவ பேக்க தூக்கிக்கிட்டு இங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா. இங்க நான் இவளுக்கு வேளைக்கு 3 நேரமும் சமைச்சு கொட்டணுமா? அம்மா எனக்கு முறுமுறுன்னு முறுவல் தோசை சாப்பிடணும் போல ஆசையா இருக்குமா. மைனிகாரிய தோசை சுட்டு தர சொல்லு. சரிமக்கா சீக்கிரமா தோசை சுட்டு கொண்டு வர சொல்லுதே, நீ வயிறு பசி தாங்க மாட்டேல்ல. சரிமா. இப்ப மாமியார் கிளவி ஆர்டர் சொல்ல போறாவோ, நம்ம அடுக்காலைக்குள்ள காது கேட்காத மாதிரி நின்னுகிட வேண்டியதான். மர்மோளா எம்மாடி மர்மோளா, என்ன அனக்கத்தையே காணல? மர்மோளா ஏன் மர்மோளா? நான் மர்மோளேன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா போதும் எத்தேன்னு ஓடி வந்து நிப்பா. இப்ப என்னடா அடக்கம் இல்லாம இருக்கு? வீட்டுல இருந்து கிளம்பும் போது 1/2 டஜன் இட்லி திருட்டு வந்தாலாம். இங்க வந்த உடனே மேடத்துக்கு வயிறு பசிச்சிட்டாம்ல. வீட்டுலங்க வேலை செய்யறதுக்கு தான் ஆள் இருக்குல்ல, அப்புறம் மேடத்துக்கு பசிக்காம என்ன செய்யும்? சே இவ இப்படி பிளான் போட்டு இங்க வருவான்னு தெரிஞ்சிருந்தா நான் நேத்துக்கே எங்க அம்மா வீட்டுக்கு எஸ்கேப் ஆயிருப்பேன். இப்போ தங்கச்சிக்காரி வரதெல்லாம் அண்ணனுக்கு தெரியாமலா இருந்திருக்கும். இன்னைக்கு இந்த மனுஷன் வரட்டும், எப்படியும் கேட்டுற வேண்டியதான். சே நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணுலாம் நடக்கு. இவ சம்மந்திக்காரி மெட்ராஸ்ல இருந்து பொங்கலுக்கு வீட்டுக்கு வந்துட்டான்னு இவ உடனே கிளம்பி அங்க இருந்து இங்க வந்துட்டா. அப்ப நானும் அதே தானே செய்யணும். ஐயோ சின்ன பொண்ணு மொழிய பார்த்தாலே கோபமா இருக்கான்னு தெரியுது. இப்ப நான் அவகிட்ட என்னன்னு சொல்ல? சின்ன பொண்ணு வாரும் உமரத்தான் இவ்வளவு நேரமா நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்படியே சின்ன பொண்ணு என்னையா நீ தேடிக்கிட்டு இருக்கா? ஆமா உங்க தங்கச்சி இப்ப நம்ம வீட்டுக்கு வந்திருக்காள, உங்ககிட்ட சொல்லாமலா வந்திருப்பா? சின்ன பொண்ணு உண்மையிலேயே எனக்கு தெரியாது சின்ன பொண்ணு. நாளைக்கு தான் வாரேன்னு சொன்னா, ஆனா இன்னைக்கு காலையிலேயே கிளம்பி திடீர்னு வந்து நிக்கா. எனக்கு எப்படி தெரியும்? வாயில வர்றது அவ்வளவு பொய். அவ இப்படி வாரான்னு சொன்னா நான் ஏதாவது ஏசுவோம்ல, அதுக்கு தானே என்கிட்ட மறைச்சிட்டீங்க. உண்மையிலேயே சின்ன பொண்ணு உங்ககிட்ட நான் எதுவுமே மறைக்கணும்னு நினைக்கல. அவ இன்னைக்கு வாரான்னு எனக்கு தெரியவே தெரியாது. என்னத்த செய்ய, நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணுல நடக்கு. சின்ன பொண்ணு அதெல்லாம் இருக்கட்டும், கோவப்படாத. என் தங்கச்சி பஸ்ல வந்தா பத்தியா, அவளுக்கு ஒரே வயிறு பசிக்கா. 2 தோசை மட்டும் சுட்டுதாயா?
அதான பார்த்தேன். அண்ணன் இன்னும் தங்கச்சிக்காக எதுவுமே கேட்கலையேன்னு நினைச்சேன். ப்ளீஸ் சின்ன பொண்ணு, ரெண்டே 2 தோசை மட்டும் சுட்டுதா. ஆமா, இப்ப 2 தோசைன்னு சொல்லுவீரு. அதுக்கப்புறம் உங்க தங்கச்சி அங்க உட்காந்துக்கிட்டு, மைனி எனக்கு ஒரு முட்டை தோசை சுட்டுத்தாங்க, அப்புறம் மைனி எனக்கு ஒரு பொடி தோசை சுட்டுத்தாங்கன்னு ஆர்டர் போடுவா. இது என்ன ஹோட்டலா? நீங்க எல்லாம் ஆர்டர் பண்ணணும், நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு. கோபப்படாத சின்ன பொண்ணு, நீ இங்க பேசிக்கிட்டு இருக்குது என் தங்கச்சிக்கு காதுல விழுந்துற போது. ஆமா, அப்படியே காதுல விழுந்தா மட்டும் அப்படியே பொட்டி படுக்க எல்லாம் தூக்கிக்கிட்டா மாமியா வீட்டுக்கு போயிருவாளா? கோபப்படாத சின்ன பொண்ணு, ரெண்டே 2 தோசைன்னு தானே கேக்க. என்ன மைனிய முதல்ல 2 தோசை சுட்டு தர சொல்லு, அதுக்கப்புறம் ஒரு முட்டை தோசை, அப்புறம் ஒரு பொடி தோசை அதையும் சுட்டு தர சொல்லுனே. இவா ஒருத்தி, நானே சின்ன பொண்ணை எப்படியாவது பேசி சமாளிச்சு 2 தோசையை சுட்டு வாங்கிட்டு போயிடலாம்னு பார்த்தா, இவ சொன்ன மாதிரியே அவளும் முட்டை தோசை சுட்டு தர சொல்லு, பொடி தோசை சுட்டு தர சொல்லுன்னு சொல்லுதா. என் தங்கச்சியை நான் புரிஞ்சு வச்சிருக்கனோ இல்லையோ, ஆனா என் பொண்டாட்டி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கா. ஏற்கனவே கோவமா முழிச்சுக்கிட்டு இருந்தா, இப்ப படும் கோவமெல்லாம் முழிக்கா. இவகிட்ட இன்னும் என்னத்தை சொல்லி சமாளிச்சு நான் தோசையை சுட்டு வாங்கிட்டு போவேன். இவங்க 2 பேர் கடையிலயும் மாட்டிக்கிட்டு நான் தான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு கோவப்படாத, ஒரு 2 தோசையை மட்டும் சுட்டுதா. ஆமா, இப்ப அவ கேக்குறதெல்லாம் நான் செஞ்சு தந்துட்டோம்னா, அதுக்கப்புறம் மத்தியானம் எனக்கு மீன் குழம்பு செஞ்சு தங்க மைனி, மட்டன் குழம்பு செஞ்சு தங்க மைனின்னு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருப்பா. சின்ன பொண்ணு, நீ அதை பத்தி எல்லாம் கவலையே படாத. இப்ப எனக்கு 2 தோசையை மட்டும் சுட்டு தந்துரு. மத்தியானம் சமையல் பண்றதுக்கு நான் வேணா ஆபீஸ்ல லீவ் போட்டுட்டு வரேன் சின்ன பொண்ணு. தயவு செஞ்சு 2 தோசையை மட்டும் சுட்டு கொடுத்துரு சின்ன பொண்ணு. ஓஹோ, உங்க கதையெல்லாம் அப்படி இருக்கோ? இந்தாரு, நீர் கேட்ட மாதிரி உமர் தங்கச்சிக்கு 2 தோசை. ரொம்ப நன்றி சின்ன பொண்ணு. நன்றி எல்லாம் மனசுக்குள்ளே இருக்கட்டும். நீங்க இவ்வளவு நேரமா கெஞ்சி கேட்டதுனாலதான் 2 தோசையை சுட்டு தந்திருக்கேன். அங்க போய் உங்க அம்மா தங்கச்சி முன்னாடி நின்னுகிட்டு ஒரு முட்டை தோசையை கொண்டா, அப்புறம் பொடி தோசையை கொண்டான்னு கேட்டீரு. அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது சின்ன பொண்ணு. அப்படியே என் தங்கச்சி கேட்டாலும் மாவு தீர்ந்துட்டேன்னு சொல்லி சமாளிச்சிருந்தேன், சரியா? என்னத்தையாவது சொல்லி சமாளியும், எனக்கு என்ன? எப்பா அந்த 2 தோசையை சுட்டு வாங்குறதுக்குள்ள நான் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும் தங்கச்சி. ஆமா, தங்கச்சி நம்மள பெரிய தங்கச்சி. இவங்களுக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயமா? நாளைக்குதான் ஊருக்கு கிளம்பலான்னு இருந்தேன். ஆனா இவ இப்ப வந்துட்டாள்ல, இனி ஒரு நிமிஷம் நாங்க இருக்க மாட்டேன். உடனே ஊருக்கு கிளம்பியே ஆகணும். அதுக்குண்டான பிளானையும் அவளையெல்லாம் எனக்கு சொல்லி தந்திருக்கா. அத இன்னைக்கு நிறைவேற்ற வேண்டியதான். எம்மா முறுமுறுன்னு தோசை மைனி நல்ல அளவோல சுட்டுருக்காவம்மா. நீ நல்லா சாப்பிடு மக்கா, வயிறு பசிக்குன்னு சொன்னல்ல, முதல்ல இந்த தோசையை சாப்பிடு. அதுக்கப்புறம் நீ கேட்ட மாதிரி முட்டை தோசை பொடி தோசைன்னு வரிசையா உங்க மைனி சுட்டு கொண்டு வந்து அடுக்குவா. ஐயோ, என் தங்கச்சி அமைதியா இருந்தாலும் எங்க அம்மா சும்மா இருக்க மாட்டாளா? எப்படி நான் சமாளிக்க போறேனே தெரியல. என்ன மத்தியானத்துக்கு மைனி கிட்ட வெள மீனை வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்க சொல்லுனே, அப்புறம் 5-6 முட்டையை அவிச்சு வைக்க சொல்லுனே. மேனகா, முதல்ல நீ இப்ப தோசையை சாப்பிடு. மத்தியானத்துக்குள்ள சாப்பாட்டை மத்தியானத்துக்கு பாத்துக்கிடலாம். வா தங்கச்சி அவளுக்கு பிடிச்ச சமையலா செய்ய சொல்லுதா. அதுக்கு என்னமா, சமையல் செஞ்சுட்டா போச்சு. என்னல செஞ்சுட்டா போச்சுன்னு சொல்லுதா? இல்லமா, சின்ன பொண்ணு செஞ்சு தருவான்னு சொல்ல வந்தமா. அதான் நான் பார்த்தேன். என்னங்க என்ன மைனி குரல் மாதிரி இருக்குல்ல? ஆமா மேனகா, உங்க மைனிக்காரி தான் சத்தம் போடுதா. பேசாம இருல, அடுக்காலையில கரப்பாம்பூச்சி எதையாவது பார்த்து பயந்துருப்பா. கரப்பாம்பூச்சிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கூட எனக்கு கொடுக்க மாட்டேக்காளா? என்னங்க? என்ன இப்பவும் மைனி தானே கூப்பிடுதாவோ? இவ்வளவு மரியாதையா என் பொண்டாட்டி என்ன கூப்பிடுறாளா? ஏமா கொஞ்சம் இருங்க, நான் என்னன்னு போய் பாத்துட்டு வரேன். இவன் ஒருத்தன் மைனி ஏதோ சத்தம் போட்டு கூப்பிடுதாவல்லம்மா, அண்ணன் என்னன்னு போய் பாத்துட்டு வரட்டும். உங்க மைனிக்காரி சரியான நடிப்புக்காரிடி. சரி, அப்படி என்னத்தான் நடிக்காமனு பாப்போமே. சின்ன பொண்ணு, என்னங்க? என்னது சின்ன பொண்ணு, ஏன் இப்படி டிஸ்கோ டான்ஸ் ஆடிட்டு இருக்கா? என்ன பார்த்தா ஒவ்வொருக்கு டிஸ்கோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. அது ஏன் சின்ன பொண்ணு அழுதுகிட்டே டிஸ்கோ டான்ஸ் ஆடுதா? உங்க அறிவுல மண்ணை தூக்கி போட நானே வலிக்கு விழுந்து எந்திரிக்க முடியாம பெப்பர பேன்னு கிடக்கு. என்ன பார்த்து டிஸ்கோ டான்ஸா ஆடுதான்னு கேக்கீங்க? எம்மா அங்க பாத்தியா, மைனிக்காரி வலிக்கு விழுந்து கிடக்காவோ. அட ஆமா, வலிக்கு விழுந்ததுல கை கால் எலும்பெல்லாம் முறிஞ்சு போயிட்டுன்னு நினைக்கங்க. என்னால எந்திரிக்க கழியல. முதல்ல என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. என்ன நீ மைனி அவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு பேசாம பாத்துக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கா. சீக்கிரமா மைனி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனே. சரி மேனகா, சின்ன பொண்ணு கவலைப்படாத, உன்னை முதல்ல நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். அப்பாடா, என் பிளான் கொஞ்சம் கொஞ்சமா சக்சஸ் ஆயிட்டே வருது. என்னமோ வலிக்கு விழுந்துட்டேன்னு சொன்னா, ஆனா இவ கீழே விழுந்து சத்தமே கேட்கலையே. என் மருமவ ஏதோ திட்டம் போடுதான்னு நினைக்கேன். வலிக்கு விழுந்து கை கால் எலும்பெல்லாம் முறிஞ்சிட்டு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுதா. அப்படின்னா சமையல் வேலை எல்லாத்தையும் நான்ல பார்க்கணும். என்ன நின்னுகிட்டே இருக்க, சீக்கிரமா மைனி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனே.
சரி மேனகா, நான் உங்க மைனிய ஆஸ்பத்திரி வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வரேன்னா. நீ பேசாம சின்ன பொண்ணு ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு அப்படியே அவங்க அம்மா வீட்ல கொண்டு விட்டுட்டு வந்துடல. என்னமா சொல்லுதா? மைனிய அவங்க வீட்ல கொண்டுட்டு போய் விட சொல்லுதா? ஆமாடி, இப்ப கை கால் உடைஞ்சு போச்சு, எலும்பு முறிஞ்சு போச்சு, நீங்க வந்து படுத்துக்கிடுவா. அவளுக்கு உண்டான எல்லா வேலையும் நம்மளெல்லாம் செய்ய சொல்லுவா. எப்படி எங்க மாமியார் வாயாலேயே எங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விடுங்கன்னு சொல்ல வச்சுட்டேன். நான் போட்ட திட்டம் என்னைக்குமே பலிக்காம இருக்காது. பயப்படாம இரு சின்ன பொண்ணு, நான் உன்னை இப்பமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். ஏங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எப்படியும் எங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் தானே விடுவீங்க. அதனால அங்க பேக்ல ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பேக்கையும் எடுத்துட்டு வாங்க, அப்படியே நம்ம ஊருக்கு போயிடலாம். நாம நினைச்சது கரெக்டா தான் இருக்கு. இடி, உங்க மைனிகாரி நடிக்கான்னு நினைக்கேன். என்னமா சொல்லுதா? ஆமாட்டி, வலிக்கு விழுந்து கை கால் எல்லாம் முறிஞ்சு போச்சுன்னு சொன்னால நம்ம அங்க பக்கத்து ரூம்ல உட்கார்ந்திருந்தோம். அவ வலிக்கு விழுந்த சத்தமே கேட்கலடி. ஆமாம்மா, நீ சொன்ன மாதிரி மைனி வலிக்கு விழுந்த மாதிரி சவுண்டே கேட்கலையா? உங்க மைனிகாரி அம்மா வீட்டுக்கு போலாம்னு பிளான் பண்ணி இருப்பா. அதுக்கு தான் இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்கா. ஓஹோ, அப்படின்னா மைனி நடிக்கவா செய்தாவோ? அத தனிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப பாருமா மைனி நடிப்பை எல்லாம் எப்படி தூள் தூளாக்குதேன்னு. என்ன மேனகா, இதோ ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிட்டோம். அது சரிதானே, நீ ஆஸ்பத்திரியில மைனி கொண்டு காட்டிட்டு அப்படியே அவங்க வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு வா. நீ மைனி அவங்க வீட்ல விட்டுட்டு நேரா நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நில்லுனே. நானும் அம்மையும் நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருந்தோம். எதுக்கு தங்கச்சி என்ன நார்மல் பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லுதா? நீ தானே நேத்தைக்கு எனக்கு போன்ல சொன்னா உனக்கு பொங்கலுக்கு நல்ல காஞ்சிபுரம் பட்டு சாரியா வாங்கி தரேன்னு. இன்னும் பொங்கலுக்கு 4-5 நாள் தானே கிடக்கு, போய் பட்டு சாரி எல்லாம் எடுக்காண்டாமானே, அதுக்கு தான் சொல்லுதேன். அடி பாவி, என்னது என்ன விட்டுக்கிட்டு நீங்க எல்லாரும் பட்டு சாரி வாங்க போறீங்களா? அதுவும் காஞ்சிபுரம் பட்டு சாரியா? என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நீங்க எல்லாரும் பட்டு சாரி எடுக்க போலாம்னு நினைக்கலாம். உங்க திட்டத்தை நான் பலிக்க விட மாட்டேனே. ஏங்க என்ன கீழே இறக்கி விடுங்க. என்ன சின்ன பொண்ணு, கை காலெல்லாம் எலும்பு முறிஞ்ச மாதிரி வலிக்குன்னு சொன்னா இப்ப கீழே இறக்கி விடுன்னு சொல்லுதா? ஆமாங்க, கை கால் வலி எல்லாம் சரியா போச்சு, என்ன கீழே இறக்கி விடுங்க. பாத்தியம்மா, நான் சொன்ன மாதிரி மைனி நடிப்ப வெட்ட வெளிச்சமாக்கிட்டேன். ஆமாட்டி, அப்ப எப்படி நடிப்பு நடிச்சிருக்க பாத்தியா? பின்ன என்னம்மா, மைனி 5 ரூபாய்க்கு நடிச்சா ஒண்ணா, நான் 50 ரூபாய்க்கு நடிப்பேன். சின்ன பொண்ணு, நாளைக்கு உங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் உன்னை விட்டுட்டு வரேன்னா. அது சரிதான், முதல்ல என்ன கீழே இறக்கி விடுங்க. நாம ஒரு பிளான் போட்டா இவ ஒரு பிளான போட்டு கெடுத்து விட்டுட்டாள.